எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும். அதே நேரத்துல காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்திருக்கோம். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலணி அணிய மாட்டோம் என்கின்ற கேள்வி எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது. ஆனால் இன்னைக்கு அதே நேரத்துல தைப்பூச நாளும் கூட கரெக்டா அமைஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம், நம்முடைய எங்க ஊரு காவடி, என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இது 48 நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம். அடுத்த 48வது நாள் வந்து திருப்பரங்குன்றம். எப்படி முதல் 48 நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோமோ, நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் 1லிருந்து 48 நம்ம திருப்பரங்குன்றத்துல 48 நாள் கழித்து நம்முடைய முருகபெருமான்கிட்ட மறுபடியும் போய் முறையிட போறோம். அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா, தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதனாலதான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு 7 மணிக்கு மேல கூட்டம் குறைஞ்சிரும், தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும், நாம வர்றனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம். அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமானை தரிசிக்க வர்றாங்க, இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. பழனிமலை திருக்கோவிலிருந்து இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி இருக்கா? கிடையாது. தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. நான் படியில் ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க. எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும். அதே நேரத்துல காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்திருக்கோம். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலணி அணிய மாட்டோம் என்கின்ற கேள்வி எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது. ஆனால் இன்னைக்கு அதே நேரத்துல தைப்பூச நாளும் கூட கரெக்டா அமைஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம், நம்முடைய எங்க ஊரு காவடி, என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இது 48 நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம். அடுத்த 48வது நாள் வந்து திருப்பரங்குன்றம். எப்படி முதல் 48 நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோமோ, நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் 1லிருந்து 48 நம்ம திருப்பரங்குன்றத்துல 48 நாள் கழித்து நம்முடைய முருகபெருமான்கிட்ட மறுபடியும் போய் முறையிட போறோம். அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா, தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதனாலதான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு 7 மணிக்கு மேல கூட்டம் குறைஞ்சிரும், தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும், நாம வர்றனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம். அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமானை தரிசிக்க வர்றாங்க, இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. பழனிமலை திருக்கோவிலிருந்து இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி இருக்கா? கிடையாது. தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. நான் படியில் ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க? கண்டிப்பா கிடையாது. டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக, கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கு, டாய்லெட் கட்டி இருக்கிறாங்களா, சத்திரம் கட்டி இருக்காங்களா? கிடையாது. அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கிறாங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்லை, மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க. மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம், தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும். கேளுங்கண்ணா. அண்ணா, எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க, தோட்டத்துல வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதனால விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனிமலை மேல ஏறுறாங்க. 48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க. மண் சோறு சாப்பிட்றாங்க. ரோட்டுல அங்க பிரதட்சணை, தார் ரோட்ல அங்க பிரதட்சணை பண்றாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து
இதுக்கு ஒரு சிறப்பா வாழ்த்து தெரிவித்தது சந்தோஷம். அதே போல சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவர்களும் முருகப்பெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்குறோம், அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அடிப்படையில பெரிய மகிழ்ச்சி. அதனால் வருகின்ற காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேங்க. குழந்தைகள் மயக்கம் போட்டு விடுத்தாங்க. போற வழியில வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு ஃபெசிலிட்டி ப்ராப்ளம். அதே நேரத்தில் வருகின்ற பாதை தாராபுரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்கள். பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் ரோட்டு மேலே சைடில் எப்படி நடந்து வர்றாங்க. எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்தில் ஒரு பெண் எங்கே ஒதுங்குவாங்க. நம்ம பெருசாக கேட்கலீங்கண்ணா, கோவிலுக்கு வெளியே 15 கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க. 15 கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க. 15 கிலோமீட்டர் அங்கங்கே தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் எங்கே போகுதுன்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் நான் சொல்வது அடிப்படை இங்கே மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றத்தில் கூட்டம், திருச்செந்தூரில் கட்டுக்கடங்காத கூட்டம், சுவாமி மலையில கூட்டம், 6 படை மருதமலை 7 படையிலும் இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம். சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கு, அங்கேயும் கூட்டம். அதனால் அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும். முருகப்பெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார். ஆனா வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க. அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க. பிரதமர் வந்து இன்று காலையில பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க. பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க. குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும், கந்தனுக்கு அரோகரா, அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ளிருந்து உணர்ந்து பண்றாங்க. எங்கிருந்து பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து. அந்த மனிதன் இரவோடு இரவாக பிரான்ஸுக்கு போய் அதிகாலையில அந்த பிரசிடென்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்காங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் கேட்கல. ஏற்கனவே சொன்னது போல மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமரின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கு. ஆனா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அறிக்கையை நீங்க பாக்குறீங்க. இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம், ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டி காட்டினோம். இந்த ஆண்டு சர்க்குலரையே மாத்தி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க. அதை தடுத்த அதிகாரி சண்முகம் சுந்தரம் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி. தொடர்ந்து சொல்றோம், அறிக்கைக்கு பதில் அறிக்கை, ஒரு அறிக்கைக்கு 3 அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை, அதுக்கு அறிக்கை பதில் அறிக்கை, அதுக்கு பதில் அறிக்கை. ஒரு அமைச்சருமே போட்டி போட்டுக்கொண்டு நான் செய்வது சரிங்கிறாங்க. இது எல்லாமே நாங்க அங்கங்க பண்ணிட்டே வர்றாங்கண்ணா. நாளைக்கு நான் அதிகமா அரசியல் பேசினா நல்லா இருக்காதுங்கன்னா, நாளைக்கு சென்னையில பொதுக்கூட்டம் இருக்கு. எல்லா விஷயம் விஜய் சந்திச்சிருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? 2 முறை சந்திச்சதா சொல்றாங்க. ஆனா யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க வந்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 1 லட்சம் மக்களை சந்திக்கிறோம். மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, தீர்த்த அரசியல். நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா, சாதாரணமா யாத்திரை போங்க, என் மக்கள் போங்க, பாருங்க, காவடி எடுங்க, மக்களை சந்திங்க, ரோட்ல தெருவுல நில்லுங்க. அது மக்கள் சொல்றது ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அவங்கள கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா, அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள், என் பிரச்சனையை நீங்க பேசுங்க, என் பிரச்சனையை பேசுங்க. என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் 4 பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்குற 4 பேர்த்த பிடிச்சி அவங்க 4 பேர்த்திட்ட போய் சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு? மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பசங்க. அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு? ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? அந்த மாதிரி நிறுவனம் திமுகவில் பெண் ஒரு நிறுவனம் நடத்துறாங்க, 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் MBA படிச்சிருக்காங்களோ இன்னைக்கு பெண்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா. அதுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க, தைப்பூசத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், காலைல அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க, சரி பண்ணுங்க. அதை விட்டு எல்லா ஏசி ரூம் உட்காந்துட்டு எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா? நான் என்னென்ன கருத்து சொல்லணும்? நான் ஏதாச்சும் எடப்பாடி அண்ணனை பத்தி சொன்னா அது ஒரு கருத்து, அது நான் சொல்றது ஒரு கருத்துங்கண்ணா. இதுல உட்கட்சி பிரச்சனையை பற்றி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காதுங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனை, அது அவர்களுடைய கட்சி, அவர்கள் அந்த முடிவு எடுக்கணுங்கண்ணா. சமரச நிதியில 2024-25 முதல் தவணை கூட இது வரைக்கும் கொடுக்கிற நிதியில, ஆனா நாங்க இதை சொன்னா எல்லாரும் பொய் சொல்லி எங்க மேல பொய் பரப்புறாங்க. அன்பில் மகேஷ், ஆனா அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை நாம ஜஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கன்னா, அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன? முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல. எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும், அதே நேரத்துல காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற வேள்வி எடுத்திருக்காங்க.
திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலணி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வி எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து 48 நாட்கள், ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது. ஆனால் இன்னைக்கு அதே நேரத்துல தைப்பூச நாளும் கூட கரெக்டா அமைஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம், நம்முடைய எங்க ஊரு காவடி, என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இது 48 நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம். அடுத்த 48வது நாள் வந்து திருப்பரங்குன்றம். எப்படி முதல் 48 நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோமோ, நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் 1லிருந்து 48 நம்ம திருப்பரங்குன்றத்துல 48 நாள் கழித்து நம்முடைய முருகபெருமான்கிட்ட மறுபடியும் போய் முறையிட போறோம். அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா, தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதனாலதான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு 7 மணிக்கு மேல கூட்டம் குறைஞ்சிரும், தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும், நாம வர்றனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம். அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமானை தரிசிக்க வர்றாங்க, இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. பழனிமலை திருக்கோவிலிருந்து இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி இருக்கா? கிடையாது. தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. நான் படியில் ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க? கண்டிப்பா கிடையாது. டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக, கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கு, டாய்லெட் கட்டி இருக்கிறாங்களா, சத்திரம் கட்டி இருக்காங்களா? கிடையாது. அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கிறாங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்லை, மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க. மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம், தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும். கேளுங்கண்ணா. விஜய் வந்து அன்னைக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணா, எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க, தோட்டத்துல வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதனால விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனிமலை மேல ஏறுறாங்க. 48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க. மண் சோறு சாப்பிட்றாங்க. ரோட்டுல அங்க பிரதட்சணை, தார் ரோட்ல அங்க பிரதட்சணை பண்றாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பா? வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம். அதே போல சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாம அவர்களும் முருகபெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்குறோம், அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகபெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அடிப்படையில பெரிய மகிழ்ச்சி. அதனால் வருகின்ற காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். குழந்தை